இனி நீங்கள் தரிசித்து நடக்கக்கூடாது, நீங்கள் விசுவாசத்தை நடக்க வேண்டும். இனி நீங்க மேகத்தை பார்த்து நடக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்து இருதயத்தில் விசுவாச நடக்கலாம் இருக்க வேண்டும். நீங்க தரிசித்து நடக்கக்கூடாது, நீங்கள் விசுவாசம் நடக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம எப்படி ஊழி கொடுப்பாரு, எப்படி நெருக்கடி நேரத்தில் நம்ம எப்படி நடத்துவோம் என்று நாம் நினைத்து கொண்ட நேரத்தில் ஆண்டவர் தேவைகளை அற்புதமாக சந்தித்து ஆத்துமங்களை கர்த்தர் கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தை திருப்தியாக கர்த்தர் கொடுத்து, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டு வருகிற தேவனுக்கு நாம் கரங்களை தட்டி நாம் மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த இடத்துல எத்தனையோ பகுதியில் கிராமங்களில் சபை இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்ம கிராமத்தில் சபை கொடுத்திருக்கிறா. இதுவே பெரிய அதிசயம், இதே பெரிய ஆச்சரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எதிர்பார்க்கர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. அது ஒரு அதிசயமாக நீங்க காண போறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிற நாட்கள் வரப்போகிறது. ஆண்டவரை ஆராதிக்கிற துதிக்கிற நாட்கள் வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா கட்டுகளும் நம்ம கிராமத்தில் உடைவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைவதாக. இனி கிறிஸ்துவின் ராஜ்யம் நம் கிராமத்தில் எழுப்பி கட்ட போகிறது. இனி கிறிஸ்துவின் ராஜ்யமாக இருக்க பொழுது எங்கே பார்த்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிற சத்தம் கேட்க போகிறது. இதுதான் ஆச்சரியத்தை, அதிசயத்தை நம்முடைய கண்களை காண கர்த்தர் கிருபை செய்வாராக.